தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கருணா சிந்தம் ஞானதம் சாத்ருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமானுதானம் கலிக தெய்வம் காட்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு ஃபோட்டோ வைக்க யோசித்தேன் பிறகு பைத்தியமானேன். ஃபோட்டோ வைக்க யோசித்தேன் பிறகு பைத்தியமானேன். எல்லாரும் அப்படி தான் ஆறுது. இந்த சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தினமுமே பாருங்க. வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தினமும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்க்குறவாளாவது பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா நம்ம பெரிய வித்வான் கிடையாது, இருந்தாலும் ஏதோ எனக்குன்னு தோன்ற இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அந்த பாயிண்ட்டை கூடலேருந்து வெளியில் போகாமல் பார்க்கணுன்னு பார்த்துட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது சுஜாதா கோபாலகிருஷ்ணன். இவள் ஸ்ரீ வைஷ்ணவா, மெட்ராஸில் இருந்தவா. அவளுக்கு இதில் பொண்ணு பேர் ஐஸ்வர்யானா. இவெல்லாம் நியூசிலாண்டில் இருக்க ஆக்லாண்டு, அதில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் அவளுக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயே வேலை. அங்கே தான் தங்கியிருந்தா. அங்கே ஒரு இடத்துல 2 பேருக்கு வேறு ஃப்ளோரில் இருந்தாலும் ஒரே பில்டிங்கில் தான் வேலையில் இருந்தா. அதில் ஒரு எல்என்டியில் முதல்ல காஞ்சிபுரத்தில் ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு இடத்துல இதில் ஒரு போஸ்டாக இருந்தது கல்யாணத்துக்கு அப்புறம். அப்போ அதனால சுஜாதாவும் கோபாலகிருஷ்ணனும் காஞ்சிபுரத்தில் தான் தங்கியிருந்தா. அப்போ பாலபிரிவாலை தரிசனம் பண்ணியிருக்கேங்கிறா. மகாபிரிவாலை அதிர்ஷ்டானத்தில் தரிசனம் பண்ணியிருக்கார். பெரியவா தான் எல்லா இடத்துலையும் இருக்கார், பரமேஸ்வரன். 1997 அதை மாதிரி பார்த்துருக்கேன், அதிர்ஷ்டானத்தில் தரிசனம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் தான் அங்கே இதுக்கு போயிட்டா, நியூசிலாந்து போயாச்சு. போயிட்டு 2018 ஒரு கணா, அதில் கோபாலகிருஷ்ணனோட மடியில் மகாபிரிவா படுத்துன்னு இருக்கா மாதிரி, சயனத்தில் இருக்கா மாதிரி ஒரு கணா அவர் அப்புறம் எழுந்து பெரியவா இவனுக்கு பிரசாதம் கொடு அப்படின்னு சொல்கிறார் யார்கிட்டையும். அதோட கணா போயிடுறது. அப்போது அதுலேருந்து அவருக்கு கோபாலகிருஷ்ணனுக்கு ஏகப்பட்ட பக்தி வந்துடுத்து. பெரியவாங்கிற சாமானியமான ஆளா. அதனால் அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு அப்போ என்ன சொல்கிறார், ஒரு கோபாலகிருஷ்ணனுக்கு நம்பிக்கை வந்தால் தானே. அவருக்கு ஏற்கனவே வந்தாச்சு, இப்போ ரொம்ப நிறைய வந்துடுது. அதனால் ஒரு பெரிய ஒரு மகாபெரியவருடைய திருவுருவப்படத்தை ஃப்ரேம் பண்ணி பூஜை ரூமில் வை அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா கிட்ட கொடுத்தார், பொண்டாட்டிக்கிட்ட. அவள் ரொம்ப யோசித்தாலும் அவளுக்கு இன்னும் ஈடுபாடு வரல. பெரியவா விடமாட்டா. ஆனால் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளாக இருக்கோம், நம்மளுக்கு இதுதானே, நம்மளுக்கு விஷ்ணு தானே அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஈடுபாடு போகாமல் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு சின்னதாக ஒரு சின்ன சைஸ் மகாபெரிவாளா போட்டு அதை பிரிண்ட் பண்ணி அதை ஒரு லேமினேட் பண்ணி கொண்டு வச்சுருந்தாலாம் பூஜை ரூமில் போகிறோன்னு. பெரியவா சும்மா விட மாட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூஜை மகாபெரிவா மேலே யூடியூப்பில் பார்க்கறது, அதில் ஒரு ஈடுபாடு, பெரியவாளோட எக்ஸ்பீரியன்ஸு, குரு பூஜா அதில் என்னெல்லாம் பண்ணிருக்கா, அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் மிராக்கிள்ஸ் அதெல்லாம் பார்த்து அவளுக்கு அதில் ஈடுபாடு வந்திருக்கு. அதனால் அந்த பைத்தியமாகி என்ன பண்ணியிருக்கானா, மகாபெரிவா மேலே பெரியவா தான் எப்போவுமே அப்படின்ற மாதிரி ஆகிடுது. முதல்ல விஷ்ணுவாக இருந்தால் என்ன, மகாபெரிவாளாக இருந்தால் எல்லாம் ஒன்று தானே. அதனால் அதுக்கு மேலே ரொம்ப இதுவாக எடுத்து ஈடுபாடு. அதுக்கப்புறம் பெரிய ஃபோட்டோ ஆகியிருக்கும். அது சொல்ல இன்டர்வியூவில் அது தெரிஞ்சிருந்தோம். அப்போ நம்ம இதில் இருக்குது அந்த மாதிரி தான். ஒரே வீடு முழுக்க யாராவது போகிறவா இந்தியா அங்கே வந்தான்னா அதுக்கு எப்படி தான் தெரியுமோ தெரியல, அந்த மகாபெரியோட திருவுருவம் ஏதாவது கொண்டு கொடுப்பா ஃபோட்டோ. எல்லாம் என்கிட்ட தான் கொண்டு கொடுப்பா. அவர் இருக்க மாட்டார், ஆத்துக்கார் இல்லாத போது தான் வருவா. எல்லாம் என்கிட்ட வரும். அவர் தானே பெரியவா விடமாட்டாள், ஏதோ ஒன்று பண்ண போகிறாருனால தான் அப்படி பண்ணுறார். அதனால் வீடு முழுக்க ஏகப்பட்ட மகாபெரிவா. ஒன்று வைக்கிறதுக்கு யோசித்தேன், இப்போ பூஜா ரூம் முழுக்கவே மகாபெரிவா தான் நிறைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறா. அதனால் கூட காரில் போகும்போது கூட இவள் தனியாக ட்ரைவ் பண்ணின்னு போகும்போது பக்கத்தில் ஒரு மகாபெரிவா ஒரு ஃபோட்டோ அங்கே வச்சுருவா, திருவுருவம் அங்கே வச்சுட்டு பெரியவா சொல்லுவாளாம் உறக்கவே, பெரியவா நீங்கள் பக்கத்தில் இருந்துட்டு வாங்கோ, என்னை ஜாகிரதையாக பார்த்துக்குங்கோ, நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி பெரியவாளை கூட்டின்னு போவாளாம்.
அந்த மாதிரி ஒரு பாவம் வரணுமே. பெரியவா அப்படியே எப்படியா மாற்றிடுவார். சீட்டில் பக்கத்துலேயே உட்கார வச்சுப்பாங்க. பெரியவா என் கூடயே வருவான்றா. அந்த இன்டர்வியூவில் சொல்லும்போது அழுக வருது, கண்ணில் அழுக வருது சுஜாதா. நீங்கள் வாங்க பெரியவா, கூடவே உட்காந்துட்டு வாங்க என் கூடயே, நான் ஆஃபீஸ் கூட்டின்னு போகிறேன். அவர் ஏதோ குழந்தைய இது பண்ணின்னு போவோமே, அதை மாதிரி கூட்டின்னு போவாலாம். வரும்போது ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது பார்த்தா அதே மாதிரி அதே இதை வந்து பக்கத்தில் மகாபெரிவாட அங்கே அங்கே பக்கத்தில் வச்சுட்டு, பெரியவா ஆற்றுக்கு போகலாம், நம்ம வீட்டுக்கு போயின்னு இருக்கோம், ஜாக்கிரதையாக போனோம் பெரியவா, கூட ஜாக்கிரதையாக வாங்க, பார்த்துட்டு வாங்க அப்படின்னு பெரியவா தானே பார்த்துக்கிறாரு. இவர் நம்ம ட்ரைவ் பண்ணின்னு போனாலும் பெரியவா தான் இருக்கா அப்படிங்கிறத காமிக்கிறாரு. பின்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது, அதில் தெரிஞ்சு போயிடும். இப்போ எதாவது கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட நம்ம வந்து பெரியவாள் ஏதோ ஒரு ஃபோட்டோக்குள்ளே தான் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஃபோட்டோவில் இல்லை பெரியவா, நீ நிஜமாகவே இருக்க அப்படிங்கிறது தெரியும். அது நான் இப்போ சொல்கிறதெல்லாம் டைட்டிலாகவே இருக்குது, பின்னாடி வரும் அது. அதனால் இந்த மாதிரி ஒரு மாற்றினது, ஒரு சின்ன ஃபோட்டோ வைக்கிறதுக்கு திருவுருவப்படத்தை ஒரு ஒரு இதை வந்து வைக்கிறதுக்கு அப்படி யோசிச்சுதான். இப்போ பார்த்தா மகாபிரிவா மேலே பைத்தியம் ஆகிட்டேன். அவ்வளோ திருவுருவப்படங்கள் பூஜை ரூமில் நிறைய நிறைஞ்சிருக்கு, நிறையவே இருக்குது இப்போது அப்படின்னு சொல்கிறானாம். அப்போ வந்து எப்படி பைத்தியமாக்குவார் அப்படின்னா, மகாபிரிவா அப்படிங்கிறது தான் பரமேஸ்வரன், அவர் தானே, ஸ்ரீ விஷ்ணுவும் அவர் தான். அவர் பார்த்துப்பார் எல்லாரையும் எப்படி மாற்றுறது என்ன பண்ணுறதுன்றது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமேஸ்வரன் மகாபிரிவா பாதமேஸ்வரன்.